இங்க நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் நைட் வந்து ஹீரோயினை டச் பண்ண உடனே அவருக்கு ஷாக் அடிச்சு பறந்து போய் விழுந்துறாரு. கூடவே பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருந்த கட்டில உடஞ்சு போயிருது. அடுத்துதான் நம்ம மாப்பிளைக்கு இவங்க கிட்ட இருக்கிற பவரை பத்தி தெரிய வருது. அடுத்து காலையில ஒரு தெருவுல போறப்ப அங்காளி பங்கல்லாம் இவரை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் ஹீரோட அம்மாவும் அக்காவும் கையில மருதாணி வச்சிருக்கனால சாப்பாடு ஊட்ட சொல்லி கேட்டு இவரும் ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. அப்புறம் அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோனி வர இவங்களுக்கும் ஒரு வாய் ஊட்டி விட சொல்லி மாமியார் சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஊட்டி விட்டா கரண்ட் ஷாக் அடிச்சிருமோன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. கடைசியா பயந்துகிட்டே ஊட்டி விட பார்த்தா கரண்டே அடிக்க மாட்டேங்குது. அடுத்து இன்னைக்கு நைட் ஆச்சும் கேம் விளையாடலான்னு பார்க்க கடைசியில ஒரு பல்ப் வாங்கிட்டு வராரு. அப்புறம் அடுத்த நாள் இந்த பிரச்சனையை சொல்லி பேசி சண்டை வந்து நம்ம ஹீரோனி கொஞ்ச நாள்லயே கோச்சிட்டு போயிடுறாங்க. அடுத்து இப்ப மாமனாரோட சரக்கு போட்டுக்கிட்டே இந்த பிரச்சனை எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்க இப்பதான் அவரும் இந்த ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா இவரோட பொண்டாட்டி கர்ப்பிணியா இருந்து நைட் நேரத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டு போறப்ப அவங்களுக்கு இடுப்பு வலி அதிகமானதால ஒரு மரத்துக்கு கீழே உட்கார வச்சுட்டு ஊருக்குள்ள போய் பொம்பளாளுங்களை கூட்டு வரதுக்குள்ள திடீர்னு இவங்க மேலே இவங்க குழந்தை மேலேயும் இடி விழுந்துருது. அதனால இந்த குழந்தை கரண்ட் பவரோட பிறக்க ஆரம்பிக்குது. ஆனா இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் யாருமே தொட மாட்டாங்க. ஆனா தன்னோட தாய் மட்டும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம தொட்ட உடனே இவங்களுக்கு மட்டும் கரண்ட் அடிக்காம இருக்கு.